போயிட்டு வா. ஏய் கோபாலகிருஷ்ணா, சீக்கிரமா வா, கோயிலுக்கு போகணும். ஹாய் பாட்டி. ஹலோ தாத்தா. வா 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 வா. என்னது? என்னப்பா என்ன? பாட்டி தாத்தா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்தாங்க கேக். அப்படியா? நல்லா இருக்கணும். என் தங்கம், 100 வயசுக்கு நீ நல்லா இருக்கணும்டா. ஐயா வாய பாரு. அப்பா, இது வரைக்கும் உன் பேரை கூட தெரிஞ்சுக்க முடியல. உன் பேர் என்ன கண்ணு? என் பேரு கோபாலகிருஷ்ணன், எங்க அப்பா பேரு சிவராமகிருஷ்ணன். அப்பா பையன் அப்பனையே மிஞ்சிடுவான் போல இருக்கு. ஆமா, மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க? உள்ள பிஸியா இருக்காரு. போ. நேரா போனீன்னா உன் சின்னம்மா பத்திரகாளி மாதிரி ஆயிடுவா. ஜன்னல் பக்கமா போ. ஹலோ தோஸ். அவங்க வரமாட்டாங்க, வா. ஏன்டா இப்படி ரகல பண்ற? உன் சித்தி உன்னை பார்த்தாடா பிரச்சனை பண்ணுவா. போடா. அதெல்லாம் ஒண்ணும் வரமாட்டாங்க. இந்தாங்க கேக். எதுக்கு கேக்கு? எனக்கு நீங்க பிறந்த நாள். சித்தி வந்துருவா. போ போ. இருங்க, நான் வந்த வேலை இன்னும் முடியலையே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்குடா? காங்கிரஸ் ரிப்போர்ட்ல பேரண்ட்ஸ் தானே கையெழுத்து போடணும். ஏண்டா இத்தனை நாள் நானா போட்டேன்? உங்க அம்மா தானே போட்டா. அவகிட்ட போய் வாங்கி போ. இனிமேல் எங்க மம்மி போட மாட்டாங்க. நீங்க தானே அப்பா, நீங்களே போடுங்க. அதெல்லாம் முடியாது. போடா. இல்லன்னா அந்த டாக்டர் போறேன்றாரு, அவர்கிட்ட போட்டுக்கணுமா? அப்படி போடு. Thank you. என்னங்க? சித்தி போடா போடா போடா. ஓடிரு ஓடிரு. என்னங்க? இந்தாங்க காஃபி. காலையிலே கேட்டீங்க, நான் தான் மறந்துட்டேன். என்னங்க ஏன் கை நடுங்குது? அது நர்வஸ் பிரேக். என்னது வேர்க்குது முகலாம்? அது வெளிய வெயில், அதான் ரொம்ப ஹாட். ஹாட்டா? இல்ல இல்ல, நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. டைம் ஆச்சு. பச்சை தண்ணி தலையில ஊத்துனா எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் வாங்க, கல்யாணத்துக்கு போகணும். தாத்தா, என் முட்டை ஏன் சாப்பிடுறீங்க? சாப்பிட்டீங்க மீசை கட் பண்ணிடுவேன். சின்ன வயசு புத்திடா பேராண்டி, அதனாலதான். ஏம்மா, எய்த்த வீட்டுல கால் டாக்ஸி வந்து நிக்குதே, எதுக்கு? அவங்க வெளியே வரட்டும், என்னன்னு பாக்கலாம். அத்தை, ஏமா என்ன? நாங்க இப்ப கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே காசி தியேட்டர்ல என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்ற படத்தை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு லேட்டா தான் வருவோம். நீங்க சாப்பாடு எதுவும் செஞ்சு வைக்க வேண்டாம், புரியுதா? காயத்ரி, அம்மா என்ன அப்பாவா? அவங்களுக்கு காது நல்லா கேட்கும். ஏன் இப்படி கத்துற? நான் அப்படிதான் கத்துவேன், நீங்க சும்மா இருங்க. அத்தை, ஒரு பெரிய பூசணிக்காவை வாங்கி வைங்க. சாயந்தரம் நாங்க வந்தோம்னா திருஷ்டி எடுக்கணும். கண்ட கண்ட கொல்லிக்கானால இங்கேயே பாத்துட்டு இருக்கு. நாங்க வரோம், வாங்க போலாம். கைய கோத்துக்கோங்க. எதுக்கு? கைய கோத்துக்கோங்க. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. என்ன தொடாதீங்க. ஏன்? எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க, என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க? உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொன்னல, அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன். இல்ல வாங்கிட்டு வந்தேன். ஜிஞ்சிக்கு சிக்கா. கொலுசா பழசு மாதிரி இருக்கு. ஆமா, கமலஹாசன் யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில. பழசு இல்லாம புதுசாவா இருக்கும். உன் வெண்டைக்காய காட்டு. இல்ல கெண்டைக்காய காட்டு. இந்த காரை நான் எங்கேயோ பாட்ட மாதிரி இருக்கேன். லேடிஸ் கால்லாம் அப்படிதான் இருக்கும், மாட்டுங்க. டார்லிங், இப்ப முகத்தை காட்டட்டுமா? காட்டு டார்லிங், அதுக்காகத்தானே நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமான். நீயா?
எப்பா நீ கிளம்புப்பா. அம்மா அம்மா அத்தை டேய், டேய், போ அப்படி. அம்மா என்னங்க நீங்க இங்க இருக்கேப்பா. அம்மா. என்னப்பா என்ன உனக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க என்ன படம் பார்க்கலையா? ஐயோ சீக்கிரம் வந்துட்டீங்க. வா வா வா. என்ன என்னப்பா ஏதோ படம் பார்க்க உட்காரு போறேன்னு உட்காரு சொல்றீங்க. உட்காரு. என்னப்பா அம்மா, என்னாச்சு? படம் பார்த்துட்டு இருக்கும்போது சிவராமகிருஷ்ணன் தம்பதிகள் உடனே மேனேஜர் ரூமுக்கு வரவும்னு ஒரு ஸ்லைட போட்டான். சரி பதறி போய் மேனேஜர் ரூமுக்கு போனோமா, அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கு, வீட்ல இருந்து போன் வந்துச்சு, உடனே போங்கன்னா அதனாலதான் இங்க முடியாம. உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயா என்னப்பா நீ, அது வேற சிவராமகிருஷ்ணா இருக்கும். ஐயோ சொல்ல. இருங்க அத்தை, அவங்க பேர் மட்டும் சொல்லல. சரோஜம்மாக்கு அடிபட்டிருக்குன்னு உங்க பேர் சேர்த்துல சொன்னாங்க. நம்ம குடும்பத்தாருடைய பேரெல்லாம் நோண்டி வெளியே எடுத்திருக்கிறாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் சதி பண்ணி இருக்கணும். யார் இப்படி உங்களை போன் பண்ணி குழப்புனது? என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் சொந்தம்தான் என்று நான் நினைச்சேனே. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். கேட்டீங்களா அவ பாட்ட? எல்லாம் அவ செஞ்ச வேலை. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சிம்லா போனது அவளுக்கு பொறுக்கல. சும்மா ஏமா நீ வேற. போன் பண்ணி கேட்டு விட்டுட்டா பாருங்க. சரி விடுமா, அந்த படத்தை அப்புறம் பாத்துக்கிட்டா போகுது. நீங்க சும்மா இருங்க அத்தை. நீங்க சமாளிக்காதீங்க. என்னங்க இன்னைக்கு நீங்க அவகிட்ட போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டு வரீங்க. என்ன? ஒண்ணு அவ இந்த தெரு விட்டு போனோம், இல்ல நாம போனோம். நாம ஏன் போனோம்? நான் அவளை விரட்டிட்டு வரேன் பாரு. இந்த கோட்டப்படி. ஏய் சுமதி வா வெளியே. பாத்தீங்களா? என்ன மாமா கூப்பிட்டீங்களா? ஐயோ, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களதான் மாமா நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், 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 இந்த கொஞ்சம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா இந்த ஏரியா விட்டே நீ போயிடணும். நீங்க சொன்னா நான் போகாம இருப்பேனா மாமா? எங்க என் மூஞ்சி பார்த்து சொல்லுங்க. எனக்கு என்ன பயமா? நேருக்கு நேரா பார்த்தே சொல்றேன். இங்க வா. இங்க வா சுமதி, நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏய் இந்த வா. ஏய், என்னங்க கரும வேணாம் கரும சுமதி. ஒருத்தர். ஏய். என்னங்க அவங்க மூஞ்சி பார்த்து நிக்கிறீங்க? இப்படி வாங்க வாங்க. ஏய் என்ன நினைச்சிருக்க உங்க மனசுல? என் புருஷனை மயக்க பாக்குறியா? ஓடி வெளிய. உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? சொல்லுடி. ஏய் என் புருஷனை மயக்கிற வேலை எல்லாம் இங்க வெச்சுக்காத. ஆமா நானா மயக்கினேன். என் புருஷனை பட்டிமன்றத்தை நீ மயக்கி கைக்குள்ள போட்டுட்டு என்ன பேச வந்துட்டியா? சரிதான் போடி. அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நடந்துக்கிற யோகிதை உனக்கு இல்ல. அத என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டாரு? சும்மா பேசாத. நான் நல்லதா வச்சிருந்தேன். அப்போ இவரு என் மனசு சரியா புரிஞ்சுக்கல. இப்ப நீ வேஸ்ட்னு தெரிஞ்சு என் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு. போங்க மாமா. அவ என்ன சொல்லிட்டு ஏங்கடி, அந்த ஆளுக்கு என் புள்ளைய போட்டு வச்சு அடிக்கிறீங்க? நீ என்ன நடுவுல சண்டை போடாத. சொல்லுங்க மாமா. ஏய், என்னத்த சொல்றது? சொல்லுவியா? ஏய், உனக்காக அவ பொய்ய சொல்றா, நீ ஏன் அவளை நம்புற? ஓ நான் போய் சொல்றேனா? அப்ப அந்த ரிப்போர்ட் எடுங்க. என்ன சிபிஐ ரிப்போர்ட்டா? இல்ல என் பையனோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். என் புருஷனுக்கு என் மேலயும் என் பையன் மேலயும் பாசம் இல்லனா இதுல அவர் எப்படி கையெழுத்து போட்டாரு? இனிமே மூஞ்சிலே முடிக்காதீங்க. காயத்ரி காயத்ரி காயத்ரி, என்னம்மா இது? ஐயோ என் புள்ளைய ரெண்டு பேருமா சேர்ந்து கூறு போட்டு வளங்க போல இருக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? தவிக்கிறானே என் புள்ள.